கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த மே மாதத்தில் வாக்குத்தத்த வசனத்தை வைத்து தொடர்ந்து செய்திகளாக கொடுக்கும்படி தேவன் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 1ஆம் தேதி நமக்கு வந்த கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 60:22. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஆக சிறியவனோடு கர்த்தர் எப்படி இடைபடுகிறார் என்பதை 1ஆம் தேதி பார்த்தோம். 5ஆம் தேதி அந்த வாக்குத்தத்த செய்தி தொடர்ந்தது. அதே வசனத்திலிருந்து சின்னவன் 1000 எப்படி மாறுகிறான், எப்படி தேவன் அவனை மாற்றுகிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அந்த வாக்குத்தத்தத்தின் அடுத்த ஒரு பகுதி தான் நான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். வாக்குத்தத்தம் என்பது ஒரு சாதாரண ஒரு காரியம் அல்ல. தேவனுடைய வார்த்தைகள் வீணானவைகள் அல்ல, வீண் போகிறவைகள் அல்ல, அது நிறைவேறுகிறவைகள். நிறைவேற்றிய தீரும். யார் யார் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் அது நிறைவேற்றிய தீரும். நாம் கண்களை முடிச்சு வைப்போம். பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, கர்த்தருடைய வாக்குத்தத்த செய்தியை ஆண்டவரை 3ஆம் பாகத்தை நாங்கள் கேட்கும்படியாக எங்களுக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த வாக்குத்தத்த செய்தியை நீர் எங்களுக்கு ஆசீர்வதியும் அப்பா. இதனுடைய நோக்கம் ஏதோ ஒரு விதத்தில் எங்களுக்கு இது உறுதிப்படுத்தப்படுகிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். இந்த 1ஆம் தேதி, 5ஆம் தேதி, இந்த 12ஆம் தேதி, இந்த 3 வாரங்களும் வருகிறபடியினால இது உறுதிப்படுத்தப்படுகிற ஒரு வார்த்தையாக நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிப்பீராக. யூடியூப்லியாக இந்த செய்தி கேட்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தையின்படி இயேசுவின் மூலம் ஆவியானவருடைய கரங்களை போட்டு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அங்கே இந்த இடத்துல பாருங்க, சின்னவன் 1000 குறித்து பார்த்து விட்டோம். சிறியவன் பலத்த ஜாதியாவான் என்று சொல்லப்பட்டுள்ளது. நாம் சிறியவனோடு எப்படி இடைபடுகிறார் என்று தான் 1ஆம் தேதி பார்த்தோம். ஆனால் சிறியவனை தேவன் பலத்த ஒரு ஜனமாக, ஜாதி என்பது இன்றைய காலத்தில் உள்ளது போல அல்ல, அது ஜனங்களை குறிக்கிறது. ஆக அவன் பலத்த ஜனமாவான். ஆங்கில வேதாகமத்தில் and a small one a strong nation என்று சொல்லப்பட்டுள்ளது. ஒரு தேசமாக, ஒரு பலத்த தேசமாக, ஒரு பலத்த ஜனமாக அவன் மாறுவான் என்று சொல்லி தேவன் சொல்கிறார். ஏற்ற காலத்திலே நான் அதை மாற்றுவேன். சிறியவனோடு இடைபடுகிற தேவன் அவனை பலத்தவனாக மாற்றுகிறார். ஆதியாகமத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வசனங்கள். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வசனங்கள். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதியாவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுகிறதினாலும், ஆக இங்க எடுத்து சொல்லுகிறார், கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜனமாவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனா என்று தேவன் சொல்லுகிறார். விசுவாசத்திலே வளர்ந்து வருகிறவன் ஆபிரகாம்.
தேவன் அழைத்த அழைப்புக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய எல்லாவற்றையும் விட்டு தேவனை நம்பி வனாந்தரத்தில் பரதேசியை போல கூடாரங்களை போட்டு தங்கியிருந்தவன், இவனை தேவன் ஒரு பலத்த ஜனமாக மாற்றுகிறார். அங்கே பார்க்கிறோம் 19ஆம் வசனத்திலே, நான் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் தங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். ஒரு சாட்சி ஆபிரகாமை குறித்து சொல்லுகிறார். அவனை பலத்த ஜனம் என்று சொல்லுகிறார். அவனுக்குள் பூமியில் உள்ள எல்லா ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஆக தேவன் செய்ய போகிறதை அங்கே ஆபிரகாமிடத்தில் சொல்லுகிறார். ஏன் சொல்றாரு? நான் சொன்னதை நிறைவேற்றும்படியால். அவர் என்ன சொல்றாரு ஆபிரகாம்கிட்ட? அதை நிறைவேற்றும்படிக்கு அவன் தாம் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியும் நியாயத்தையும் நடப்பித்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். சாதாரணமாக தன் குடும்பத்தை விடுவதில்லை. ஒரு கர்த்தருடைய மகனாக, ஒரு கர்த்தருடைய பிள்ளையாக அழைக்கப்பட்டவன், தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பெற்றவன், ஒரு பலத்த ஜனமாக மாறுகிறவன், கர்த்தருடைய கட்டளைகளை காத்து நடக்கிறவனாய் மாறுகிறான். அதனாலதான் ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கையில் அவன் அழைக்கப்பட்டான். அவன் விசுவாசித்தான். அவனுக்கு ஈசாக்கு மாத்திரம்தான் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை. ஆனால் அவனுக்கு பிற்பாடு அது ஒரு பலத்த ஜனமாக மாறியது. ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள், ஏசா யாக்கோபு. யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள், 12 கோத்திரங்கள். இந்த 12 கோத்திரங்களாக அநேக ஜனங்களாக பலத்தார்கள். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிவோமானால், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிவோமானால், நம்மை தேவன் ஒரு பலத்த ஜனமாக மாற்றுவார். நீங்கள் வேலை செய்கிற இடத்திலே உங்களை பலத்தவர்களாக தேவன் மாற்றுவார். நீங்கள் படிக்கிற தேவன் உங்களை பலத்தவர்களாக மாற்றுவார். நீங்கள் வசிக்கிற வீதியிலே, குடும்பங்களிலே உங்களை பலத்தவர்களாக தேவன் மாற்றுவார். ஆக தேவன் ஒருவரால் தான் மாற்ற முடியும். அதற்கு நாம் செய்ய வேண்டியது கர்த்தருடைய கட்டளைகளை எல்லாம் நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஆபிரகாம் அதைதான் செய்கிறான். அதை செய்தது, அவன் பிள்ளைகள் கேட்டு அப்படியே நடந்தது. அவனுடைய வாழ்க்கையில பெரிய ஜனமானது. ஆக யாத்ராகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பாருங்கள். யாத்ராகமம் 1:20. இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார், ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆபிரகாமிடத்திலே பெரிய பலத்த ஜனம் என்று சொல்கிறார். இங்கே பார்க்கிறோம், அந்த ஆபிரகாம் கோத்திரத்திலே வருகிற அந்த ஜனம் எகிப்திலே 70 பேராய் வருகிறார்கள். ஆனால் அந்த 70 பேர் அந்த எகிப்து தேசத்திலே
பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். மிகுதியும் பலத்து போனார்கள். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில பொருளாதார ரீதியாக அல்லது மற்ற எந்த ரீதியிலும் நீங்கள் பாதிக்கப்பட்டு மற்றவர்கள் மத்தியிலே ஒரு சிறியவர்களாக நீங்கள் காணப்படலாம். கவலைப்பட வேண்டாம். தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது தேவன் எந்த இடத்திலே மற்றவர்கள் சிறியவர்கள் என்று சொன்னார்களோ அவர்கள் மத்தியிலே தேவன் உங்களை பெருகி மிகுதியும் பலத்த ஜனமாக மாற்றுவார். மிகுதியும் பலத்த ஜனம் கொஞ்சமல்ல, அது மிகுதியும் பலத்த ஜனமாக தேவன் அங்கே மாற்றுகிறார். அந்த இடத்துல யோசேப்பை தெரியாத ஒருவன் அங்கே வருகிறான், ஆளுகை செய்கிறான். அவன் சொல்லுகிறான், இந்த ஜனம் நம்மளை விட அதிகமாக பெருகி இருக்கிறது. இவர்கள் நமக்கு எதிராளிகள் யுத்தம் செய்ய வரும்பொழுது இவர்களும் அவர்களோடு கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் செய்யாதபடிக்கு இவர்களை ஆண்டு கொள்ள வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்கள். எப்படி ஆண்டு கொள்கிறார்கள்? இந்த ஜனம் பலத்த ஜனத்தை சிறியவர்களாக மாற்ற பார்க்கிறார்கள். தேவனால் பெரிய பலத்த ஜனம், மிகுந்த பலத்த ஜனம் மனுஷனால் சிறியவனாக்கப்படுகிறது. அதிக வேலை பளுவை கொடுக்கிறார்கள். அதனால் அவன் சோர்ந்து போய் பலனற்று போய் அவன் ஒன்றுமில்லாமல் போவான். அவன் பேர் பெற்றவனாய் இருக்க மாட்டான். எதிலும் அவன் முன்னேற முடியாது. அவன் கவனம் இருக்காது. ஆக அந்த ஜனங்களை கொடுமைப்படுத்தினார்கள் என்று சொல்லி கூட பார்க்கிறோம். ஒடுக்கினார்கள் என்று பார்க்கிறோம். ஆக ஒடுக்குதலும் அங்கே கொடுமையும் இருந்த பொழுதும் அந்த பலத்த ஜனம் பலத்த ஜனமாதான் அதிகமாய் போனதே ஒழிய ஒரு காலம் அந்த இடத்துல ஒடுக்கப்படவில்லை, கொடுமையினால பாதிக்கப்படவில்லை. அதே போல உங்களுடைய வாழ்க்கையில நீங்களும் ஒடுக்கப்படுவதில்லை, பாதிக்கப்படுவது கிடையாது. கொடுமையினால் பாதிக்கப்படுவது கிடையாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் தேவன் என்றைக்கும் உங்களை மிகவும் பலத்த ஜனமாக தான் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு மாத்திரம் கீழ்ப்படியுங்கள், வேதத்தை வாசியுங்கள், வேத வசனத்தை தியானியுங்கள். அந்த வேத வசனங்கள் நம்மை உயர்த்தும். அந்த வேத வசனங்கள் நம்மை நடத்தும். அந்த வேத வசனங்கள் நம்மை மேற்கொண்டு மேற்கொண்டு ஒரு உயரத்தக்க தேவ நிலைக்குள் கொண்டு போகும். கர்த்தருடைய வசனம்தான் கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். உபாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உபாகமம் 9:14. ஆகையால் நான் அவர்களை அழைத்து அவர்கள் பேரை பூமியின் கீழ் அற்றுப்போகும்படி நீ என்னை விட்டு விடுவேன். அவர்களை பார்க்கிலும் உன்னை பலத்ததும் ஜனம் பெருத்ததுமான ஜாதியாக்குவேன், ஜனமாக்குவேன் என்று சொல்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் ஒரு தேவன் கொடுத்த பொன்னாபரணங்களை, தேவன் கொடுத்த காரியங்களை எல்லாம் வைத்து முரட்டாட்டம் பண்ணுகிறார்கள். அப்ப தேவன் அந்த இடத்துல சொல்லுகிற வார்த்தை, மோசே நீ விட்டுவிடு அந்த ஜனத்தை,
அவன் எனக்கு கீழ்ப்படியலை, அவன் என் கட்டளை ஏற்றுக்கொள்ளலை, என் வசனத்தை ஏற்றுக்கொள்ளலை, கீழ்ப்படியலை, அவனை நான் அழித்து விடுகிறேன். நீ ஒருத்தம் போதும். எப்படி ஆபிரகாம் இருந்தானோ அதுபோல மோசே நீ ஒருத்தம் போதும். உன்னை பலத்ததும் ஜனம் பெருத்ததுமான ஒரு ஜாதியாக்குவேன். ஆக தேவனால் நீங்கள் ஒருவராக இருக்கலாம், உங்களை தான் தேவன் பலத்த ஜனமாக மாற்றுவார். கவலையப்படாதீங்க. நீங்கள் எல்லார் பார்வையிலும் சிறியவர்களாக இருக்கலாம், உங்களை தான் தேவன் பலத்த ஜாதியாக மாற்றுவார், பலத்த ஜனமாக மாற்றுவார். பலத்த ஜனம் என்பது சகலவற்றிலும் நிரப்பப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு தேவனுக்குள் வாழ்ந்திருக்கிற செழித்திருக்கிற ஒரு ஜனமாக தேவன் மாற்றுவார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எரேமியா 7:23. என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். என் வாக்குக்கு செவி கொடுங்க, அப்ப நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு நடவுங்கள் என்று விசேஷித்து உங்களுக்கு கட்டளையிட்டேன். என்ன சொல்றாரு? உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நான் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு நடவுங்கள். நீ பலத்த ஜாதியா இருக்கிறார், என் வாக்குக்கு செவி கொடு, நான் உன் தேவனாய் இருப்பேன், நீ என் ஜனமாய் இருப்ப, உன்னை பலத்தவனா மாற்றுவேன், நான் உனக்கு கற்பிக்கிற எல்லா வழியிலும் நீ உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு நீ கீழ்ப்படிந்த. அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் நன்மை பெற வேண்டுமானால், நன்மை உள்ளவர்களாக பெற்றவர்களாக வாழ வேண்டுமானால் கர்த்தருடைய பலத்த ஜனமாய் மாற வேண்டும். கர்த்தருடைய பலத்த ஜனம்தான் நன்மையை பெறும். அந்த கர்த்தருடைய பலத்த ஜனம்தான் சிறியதாக உலகத்தால் காணப்படுகிறது. அந்த கர்த்தருடைய பலத்த ஜனம்தான் மற்றவர்களால் ஒன்றுமில்லாமல் காணப்படுகிறது. தேவன் அதை மாற்றுகிறார். அவர் சொல்வது, என் வாக்குக்கு செவி கொடுங்கள். ஆக பலத்த ஜாதியாக்குகிற தேவன் செவி கொடுக்க சொல்லுகிறார். சங்கீதத்தின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சங்கீதம் 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், அவர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். நாம் செவி கொடுப்போமானால் கர்த்தர் பலன் கொடுக்கிறார், பலத்தவர்களாய் மாறுவதற்கு. இன்னும் சொல்ல போனால் ஆழமாக பொருளாதார ரீதியாக பலத்தவர்களாக, சரீர சுகம் பலன் ஜீவன் எல்லாவற்றிலும் பலத்தவர்களாய் இருக்கும்படிக்கு, எந்த விதமான பிரச்சனைகளையும் எந்த விதமான காரியங்களையும் எதிர்கொள்ளும்படிக்கு தேவன் நம்மை பலத்தவர்களாய் மாற்ற விரும்புகிறார். நாம் செவி கொடுக்க வேண்டும். செவி கொடுக்கும் போது அவர் நமக்கு பலன் கொடுக்கிறார். பலன் மாத்திரமல்ல, சமாதானம் கொடுக்கிறார். சமாதானம் கொடுப்பதோடு மாத்திரமல்ல, ஆசீர்வதிக்கிறார். 3 காரியங்களை தேவன் அங்கே செய்கிறார். பலன் கொடுக்கிறார், சமாதானம் அருளுகிறார், ஆசீர்வதிக்கிறார்.
எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க சிறியவர்களாய் காணப்படலாம், உங்களை பலத்த ஜனமாக தேவன் மாற்றுவார். பலன் கொடுத்து உங்களுக்கு எல்லாவற்றிலும் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக தேவன் செய்கிறார். முதலாவது 3 காரியம் தான். முதலாவது, எதிலே பலத்த ஜனம்? யுத்தத்துக்கு ஆயத்தப்பட்ட பலத்த ஜனம். யுத்தத்துக்கு ஆயத்தப்பட்ட பலத்த ஜனம், அதாவது போராடுகிற ஜனம், எல்லாவற்றையும் எதிர்த்து போராடுகிற ஜனம். யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோவேல் 2:5. அவைகள் ஓடுகிற ரதங்களின் இரைச்சல் போலவும் செத்தைகளை எரிக்கிற அக்கினி ஜுவாலையின் இரைச்சல் போலவும் யுத்தத்துக்கு ஆயத்தப்பட்ட பலத்த ஜனத்தின் இரைச்சல் போலவும் பர்வதங்களுடைய சிகரங்களின் மேல் குதிக்கும். யுத்தத்துக்கு ஆயத்தப்பட்ட பலத்த ஜனத்தின் இரைச்சல், எல்லாவற்றையும் சந்திக்க ஒரு பலத்த இரைச்சல். ஆண்டவராகிய இயேசு சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு. புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நம்முடைய யுத்தம் உபத்திரவங்களோடு, நம்முடைய போராட்டம் யுத்தங்களோடு, நம்முடைய போர் யுத்தம் உபத்திரவங்களோடு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன். ஆண்டவர் அந்த போரிலே, அந்த யுத்தத்திலே தேவன் ஜெயித்தார், உபத்திரவத்திலே ஜெயித்தார். அவர் அந்த இடத்துல அப்படிப்பட்டவராக இருந்தார். அதனால்தான் சொல்லுகிறார், நீ திடன் கொள், நான் ஜெயிச்சது போல நீ ஜெயிப்பப்பா. கண்டிப்பா நீர். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 33-34 வசனங்கள். எபிரேயர் 11:33-34 வசனங்கள். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். என்ன செய்தார்களா? ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கத்தின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். யுத்தத்திலே வல்லவர்களானார்கள் விசுவாசத்தினாலே. ஒரு பலத்த ஜனம் யுத்தத்தின் இரைச்சலை போல இருக்கும். அந்த ஜனத்தை ராஜ்யங்களை ஜெயிக்கிற அளவுக்கு தேவன் கொண்டு வருகிறார். இங்கே பார்க்கிறோம், வல்லவர்களாக மாற்றுகிறார். இந்த உபத்திரவங்களை மேற்கொள்ள வல்லவர்களாக தேவன் நம்மை மாற்றுகிறார். நமக்கு எதிராக போராடுகிற வேலை செய்கிற இடத்துல, அல்லது நம்முடைய படிக்கிற பிள்ளைகள் படிக்க முடியாதபடிக்கு சிந்தையிலே சிதறுகிறது, அல்லது உலக பிரகாரமாக சிதறுகிற இந்த காரியங்கள், இப்படிப்பட்ட ஒரு போராட்டங்களிலே நம்மை வல்லவர்களாக தேவன் மாற்றுகிறார். அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள் என்று பார்க்கிறோம். நமக்கு விரோதமாக இருக்கிற அந்நியருடைய சேனைகளை நாம் முறியடிப்போம். அப்ப சிறியவனை அந்நியருடைய சேனைகளை முறியடிக்கிற ஒரு பலத்த யுத்த சேனையாக மாற்றுகிறார். யுத்தத்துக்கு ஆயத்தமாக்கப்பட்ட போர் செய்கிற ஒரு பலத்த ஜனமாக மாற்றுகிறார். நாம் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இருக்கிறோம்.
நம்முடைய போராட்டங்களை குறித்து யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் அங்கிருந்து தொடங்குகிறது. யாக்கோபு 1:4 உங்களுக்குள்ள யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? உங்களுக்குள்ள ஏன்பா சண்டை போட்டுக்கிறீங்க? உங்களுக்குள்ள ஏன் யுத்தம்? எதனால? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? யார் பெரியவர்? நான் யார் தெரியுமா? நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? எதையும் சமாளிப்பேன். நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? இது மாதிரி எத்தனையோ பேரை நான் பார்த்தவன் சொல்லுவார்கள். உங்க அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா என்று அங்கே பார்க்கிறோம். அங்கே அவர் தொடர்ந்து சொல்லுகிறார், நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாயிருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். எல்லாவற்றிலும் நீங்க கர்த்தருடைய கட்டளையை மீறி செய்கிறபடினாலே நீங்க அடையக்கூடாம போறீங்க. நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணி உங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. ஏண்டா காரியம் வாய்க்கல? ஏன் நான் என்ன எடுத்தாலும் அதுல ஒரு தடை, அது அப்படியே இழுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கு காலத்துக்கும். எந்த ஒரு காரியமானாலும் பாஸ்டர் அது ஒண்ணுமே பண்ண முடியல, அது அப்படியே பாதியிலே நின்று ஒன்றும் மேற்கொண்டு பண்ண முடியல. வேதம் சொல்லுகிறது, நீ சண்டையும் யுத்தமும் பண்ணி நீ விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதினாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. உங்களுடைய அவயவங்களிலே இச்சையின் போர்களினாலே மற்ற மனுஷர்களோடு யுத்தம் செய்கிறபடினாலே உங்களுக்கு நடக்கிறதில்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் விச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியா பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். தகாத விதமாய் நாம் என்ன செய்கிறோம்? விண்ணப்பம் பண்ணுகிறபடினா 4ஆம் வசனத்தில் கொஞ்சம் என்ன சொல்றது, காட்டமாக சொல்லுகிறார். விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. ஒரு யுத்தம் யாரோடங்க வரும்? பகையாளியோடு வரும். இங்கே சொல்லுகிறது உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் பலத்த ஜனமாகிறார்கள். அந்த பலத்த ஜனமான பிள்ளைகள் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தர் பலன் கொடுக்கிறவராயிருக்கிறார், அவர் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இங்கே நாம் என்ன செய்கிறோம்? உலக சிநேகத்துக்குள் போனோமானால் தேவனுக்கு விரோதமான பகை, கர்த்தருக்கு விரோதமானதோடே நாம் போராடுறோம். ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். இந்த பலத்த ஜனம் உலகத்தோடு ஒத்து போகும்போது தேவனுக்கு பகையா மாறும் பொழுது இது சிறியவனாவே போகிறது. பலத்த ஜனமாய் இருக்க வேண்டியவர்கள் சிறியவர்களாய் போய்விடுகிறார்கள். நீங்களும் நானும் பலத்த ஜனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? நம்மிலே வாசமாயிருக்கிற ஆவியானவர், வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? அது வீணா சொல்லுதுன்னு நினைக்கிறியா?
அவர் அதிகமாய் கிருபை அளிக்கிறாரே. ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு ஏத்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆதலால் தேவனுக்கு கீழ்ப்படுத்துருங்க, அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுத்துருங்க. உங்களோட ஒத்துழைப்பு செய்ய வராம பாருங்க பிசாசு. இந்த உலக சிநேகம் இது எதிர்த்து இல்லைங்க, அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நீங்க சண்டை கூட போடணும்னு அவசியம் இல்லைங்க. தாவீது கோலியாத் பட்டயத்தோடு வந்தான், எல்லாத்தோடு வந்தான். தாவீதுக்கு முதல் இருந்தது என்ன? தேவனுக்கு பயப்படுகிற பயம், தேவனை துதிக்கிற அந்த துதி ஸ்தோத்திரம். அடுத்து தேவ நாமத்துக்கான ஒரு வைராக்கியம். அவன் தன் குடும்பத்திலேயே சிறியவன். அவன் சகோதரர்கள் சொல்லுகிறார்கள், நீ எதுக்குடா வந்த? குடித்துட்டீல போ. நான் வந்ததுக்கு முகாந்தரம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவன் போர் புரிகிறான் கோலியாத்தோடு. சவுல் ராஜாவே சொல்றான், நீ இளைஞ, சிவந்த மேனி ரூபம் உள்ளவன், பார்த்தாலே சின்ன பையன் மாதிரி இருக்கிறான், அவன் பயங்கரமானவன். இல்லை நான் யுத்தச்சு. ஏன்? அவன் பலத்த ஜனம் என்பதை உணர்ந்திருந்தான். நீ நிந்திக்கிற நீ நிந்திக்கிற தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன். அந்த கர்த்தருடைய நாமத்தினால் வருகிற பலத்த ஜனமாய் இவன் ஒருவனாய் போனான், பலத்தவனாய் போனான். இவன் கையில் இருந்த கவன் ஒரு பலமாய் இருந்தது. இவன் தேர்ந்தெடுத்த கற்கள் ஒரு பலமாய் இருந்தது. இவன் சுழற்றிய வேகம் அது பலமுள்ளதாய் இருந்தது. அதிலிருந்து புறப்பட்ட கல் பலமுள்ளதாய் இருந்தது. அந்த கல் கோலியாத்தினுடைய நெற்றியிலே பட்டது, கோலியாத்தை வீழ்த்தியது. ஆக அவன் பலத்த ஜனம். தேவனுக்கு கீழ்ப்படுதுங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எபேசியர் 6:11. எபேசியர் 6:11 இங்கே பார்க்கிறோம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்திருக்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக்கங்க. ஏனெனில் இப்ப புதிய ஏற்பாட்டு காலத்தில் யுத்தம் என்ன? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடு அதிகாரங்களோடு இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் இருக்கிறது. ஆக இவைகளோடு தான் மாம்சம், இரத்தம், துரைத்தனம், அதிகாரம், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள், இந்த 6 காரியங்களோடு தான் நமக்கு யுத்தமே இந்த புதிய ஏற்பாட்டில். இதற்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ள வேண்டும். அவை என்னென்ன என்று பின்னாளிலே சொல்லப்பட்டுள்ளது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 13ஆம் வசனத்தில் பாருங்க. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவராகும்படி
தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்ப எதை எடுத்துக்கொள்ளணும்? பட்டயத்தையும் கேடயத்தல்ல, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக முதல் காரியம், யுத்தத்திற்கு பலத்த ஜனமாய் மாற்றுகிறார். போராடுகிறதிலே நம்மை பலத்த ஜனமாய் மாற்றுகிறார். இந்த உலகத்தில் உபத்திரவம் இருக்கிறது. அந்த உபத்திரவத்தை ஆண்டவராக இயேசு போராடி ஜெயித்தார், வசனத்தினாலே ஜெயித்தார். அதே போல அந்த வசனத்தினாலே நாம் ஜெயிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இரண்டாவது, கர்த்தருடைய மகிமையின் பலத்த ஜனம். கர்த்தருடைய மகிமையின் பலத்த ஜனம். பெரும் புகழ், மகிமை என்று சொன்னால் பெரும் புகழ் பெற்ற ஜனம். சங்கீதத்தின் புஸ்தகம் 89 அதிகாரம் 17 வசனம். சங்கீதம் 89:17. நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாய் இருக்கிறீர், உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாய் இருக்கிறீர். நீர்தான் அவங்க பலத்தோட மகிமை, வேற யாருமே கிடையாது. உம்முடைய தயவினால் எங்களுடைய புகழ் உயரும், எங்க பேர் உயரும். அந்த விசுவாசம், அந்த தேவ மகிமை வெளிப்படுகிறது. அந்த தேவ மகிமையினுடைய பலத்த ஜனமாய் நாம் இருக்கிறோம். யோவான் 7 அதிகாரம் 18 வசனம். யோவான் 7:18. சுயமாய் பேசுகிறவன் சுய மகிமையை தேடுகிறான், தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான். தாம் பேர் பெறணும், தாம் புகழ் உயரணும். தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ, நான் இந்த உலகத்தில் வந்ததே வாழ்றதே கர்த்தருக்காக நினைக்கிறவனோ உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். அவனிடத்தில் அநீதி இல்லை. அவன் அநீதி இருக்காது. அவன் கர்த்தருடைய மகிமையின் சனமாய் அவன் இருக்கிறான். யோவான் எழுதின சுவிசேஷம் 17 அதிகாரம் 10-11 வசனங்கள். யோவான் 17:10-11. என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள். பிதாவும் குமாரனும் பேசிக்கொள்ளுகிறார்கள். என்னுடையவைகள் யாவும் பிதாவே உம்முடையவைகள், பிதாவே உம்முடையவைகள் யாவும் குமாரனாகிய என்னுடையவைகள். அவர்களில் என்னுடைய சூழ்ந்திருக்கிற ஜனம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்க போனாலும் ஜனம் பலத்திருந்தது. புருஷர்கள் மாத்திரம் 1000 பேர், புருஷர்கள் மாத்திரம் 7000 பேர் என்று அதிக பலத்த ஜனம். புருஷர்களை தான் கணக்கெடுத்தார்கள், ஸ்திரீகளை அல்ல, பிள்ளைகளை அல்ல. ஆக பலத்த ஜனம் இயேசுவுக்கு இருந்தது. அதனால தான் அவர் சொல்லுகிறார், அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். அவங்கள நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு இயேசு சுகம் கொடுத்தார், எனக்கு இயேசு விடுதலை கொடுத்தாரு, எனக்கு இயேசு தான் எனக்கு அதெல்லாம் செய்தாரு என்று அவர் மகிமைப்பட்டிருக்கிறார். நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். எவ்வளவு ஒரு நம்ம மேல ஒரு கேர் எடுத்துக்கிறார் பாருங்க, ஒரு கவனம் எடுத்துக்கொள்ளுகிறார். நான் இப்ப இனிமே உலகத்தில் இருக்க மாட்டேன், நீங்க என்ன கூப்பிடுறீங்க, ஆனா இவங்க உலகத்தில் இருக்கிறாங்க. இங்க உபத்திரவத்தோடு அவங்க போராடிட்டு இருக்கணும். சொல்றாரு, நான் உம்மிடத்திற்கு வருகிறேன், பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படி. எப்படி பிதாவும் குமாரனும் ஒன்றாயிருக்கிறார்களோ, இயேசு ஞானஸ்நானம் பெறும் பொழுது
பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது, பிதாவின் சத்தம். பூமி அவரது பாதப்படி, வானம் அவரது சிங்காசனம். அதன் மேலிருந்து ஒரு வார்த்தை கொடுக்கிறார், இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். அதனாலதான் இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், நீரும் நானும் ஒன்றாயிருக்கிறபடிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொள்ளும். நம்ம போல அவங்களும் நம்மளோட ஒன்றாயிருக்கும்படி நீங்க அவங்கள காத்துக்குங்க. எப்படிப்பட்ட ஒரு கவனம்! நாம் புகழடைய வேண்டும். இயேசுவை போல புகழ் பெற்றவர். இவங்கெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள், தேவ பிள்ளைகள். இவர்களெல்லாம் இயேசுவால் சுகமாக்கப்பட்டவர்கள். இவர்களெல்லாம் கர்த்தரால் உயர்த்தப்பட்டவர்கள், கனம் பெற்றவர்கள் என்று உயர்த்தப்பட வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 49ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 3ஆம் வசனம் வரைக்கும். ஏசாயா 49:1-3. தீவுகளை எனக்கு செவி கொடுங்கள், தூரத்தில் இருக்கிற ஜனங்களை கவனியுங்கள். தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் என்னை அழைத்து, நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையில் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார். நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையில் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார். அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து, என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பார தூணிலே மூடி வைத்தார். தேவன் அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான பாதுகாப்பை கொடுக்கிறார். அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன். ஆக கர்த்தரின் மகிமையின் பலத்த ஜனம். இரண்டாவது, புகழ்பெற்ற ஜனம், கர்த்தருடைய புகழ்பெற்ற ஜனம். நீ என் தாசன், கர்த்தர் சொல்லுகிறார், நீ என் தாசன், நீ நான் உன்னில மகிமைப்படுவேன், நான் உன்னில மகிமைப்படுவேன் என்று தேவன் அங்கே சொல்லுகிறார். ஆக இரண்டாவது காரியம், கர்த்தருடைய மகிமையின் பலத்த ஜனம், பெரும் புகழ் பெற்ற ஜனம். மூன்றாவது கடைசி, பலத்து திடமனதாய் இருக்கும் ஜனம். பலத்து திடமனதாய் இருக்கும் ஜனம், அதாவது தைரியம், துணிவுள்ள ஜனம். இந்த ரெண்டு சுபாவங்களையும் தரித்தவர்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோசுவாவின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். யோசுவா 10:25. அப்பொழுது யோசுவா அவர்களை நோக்கி, நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் பலத்து திடமனதாயிருங்கள். ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், தைரியமாக இருங்க, துணிவோடு இருங்க, பலத்து துணிவோடு இருங்க, பலத்து தைரியமா இருங்க. அவங்கள பார்த்து பயப்பட வேணாம், கலங்க வேணாம். நாம கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்திருக்கிற அப்படின்னா இந்த போரில் தேவன் நமக்கு ஜெயத்தை தருவார். அவருடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்திருக்கிறபடினா தேவன் நமக்கு ஜெயத்தை தருவார். அவர் நம்மில் மகிமைப்படுவார். நாம் அவருடைய மகிமையின் சனம். ஆகவே நீங்க பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், பலத்து திடமனதாயிருங்கள். நீங்கள் யுத்தம் பண்ணும் உங்கள் சொத்துக்களை எல்லாம் கர்த்தர் இப்படியே செய்வார். யுத்தம் பண்ணக்கூடிய எல்லா சத்துருக்களுக்கெல்லாம் கர்த்தர் இப்படியே செய்வார். சங்கீதம் 27:13-14. சங்கீதத்தின் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே
கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். நீ கர்த்தருக்கு மாத்திர காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து, தைரியமாயிருந்து, துணிவோட இருந்து கர்த்தருக்கே காத்திரு. தைரியமா கர்த்தர் காத்திரு. கர்த்தர் உனக்கு என்னென்ன காரியங்கள் செய்ய வேணுமோ அதெல்லாம் வாய்க்க பண்ணுவார். காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ண அவர் வல்லவராயிருக்கிறார். ஆக திடமனதாயிருந்து கர்த்தருக்கே நீ காத்திரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சங்கீதம் 31:23. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லோரும் அவரில் அன்பு கூறுங்கள். உண்மையானவனை அவர் கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பலம் அளிப்பார். என்ன செய்கிறாராம்? உண்மையானவனை கர்த்தர் தற்காக்கிறார். நம்ம கூட நம்மளை தற்காத்துக்க மாட்டோம், ஆனா கர்த்தர் நம்மை தற்காக்கிறார், நம்மை காத்து கொள்ளுகிறார். நமக்கு இடும்பு செய்கிறவனுக்கு, பிரச்சனை பண்றவனுக்கு, நமக்கு தேவையில்லாத தொந்தரவு, நம்ம தேவையில்லாம நம்மளை இம்சப்படுத்துறவனுக்கு என்ன செய்வாராம்? பூரணமாய் பதிலளிப்பார். ஆகவே நாம் பலத்த ஜனம். நீ சிறியவன் என்று நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்காக பூரணமாய் பலனளிப்பார். உங்களுக்கு இடும்பு செய்யணும், உங்களுக்கு பிரச்சனை பண்றவங்க வேலை செய்கிற இடத்துல நீ எங்க உங்களுக்கு விரோதமா உங்களை போராட்டம் பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும், அந்த இடத்துலலாம் கர்த்தர் உங்களுக்கு தற்காத்து, கர்த்தர் உங்களுக்காக அவங்களுக்கு பூர்ணமாய் பலனளிப்பார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் திடமனதாயிருங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்களே, இந்த வசனத்தை நம்பி கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, திடமனதாயிருங்க, தைரியமாயிருங்க. அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகி நான் ஏற்ற காலத்திலே நடப்பிப்பேன். முதல் தேதியிலே சிறியவன் மேல் எப்படி கரிசனை எடுக்கிறார் தேவன் என்று பார்த்தோம். 5ஆம் தேதி சின்னவனை எப்படி தேவன் 1000ஆய் மாற்றுகிறார் என்று பார்த்தோம். இன்றைக்கு சிறியவனை எப்படி பலத்த ஜனமாய், அதுதான் கர்த்தருடைய வார்த்தை, பலத்த ஜனமாய் மாற்றுகிறார். அவனை முதலாவது யுத்தத்துக்கு பலத்த ஜனமாய் மாற்றுகிறார். புதிய ஏற்பாட்டின்படி போர் புரிவதற்குரிய பலத்த ஜனமாய் மாற்றுகிறார். உபத்திரவம் இருக்கலாம், பிசாசுகள் போராட்டம் இருக்கலாம், பொறாமை, எரிச்சல், வன்கண் எல்லாமே இருக்கலாம். இவைகளோடு நமக்கு ஒரு போராட்டம் இருக்கும், யுத்தம் இருக்கும். ஆனால் அதில் பலத்த ஜனமாய் தேவன் மாற்றுவார். அதே போல 2வது கர்த்தருடைய மகிமையின் பலத்த ஜனம், கர்த்தருடைய புகழ்பெற்ற ஜனம் நாம் தான்.
கர்த்தர் நம்மில் மகிமைப்படுவார். நம்மள் அவர் மகிமைப்பட வேண்டுமானால் அவர் நமக்கு நிறைய நன்மைகளை செய்ய வேண்டும், நிறைய ஆசீர்வாதங்களை தர வேண்டும். அதை செய்வார். கடைசி, பலத்து திடமனமாயிருக்கும் ஜனம். திடமனமாயிருக்கும் பலத்த ஜனம் என்று கூட சொல்லலாம். திடமனதாயிருக்கும் பலத்த ஜனம், தைரியமாக இருக்கிற ஒரு பலத்த ஜனமாய் நாம் இருக்க வேண்டும். தேவன் நம்மை தற்காத்து நமக்கு பிரச்சனை பண்ணுகிறவர்களுக்கு தேவன் பூரணமாய் பதிலளிக்கிறார். விசுவாசிப்போம், தைரியமாயிருப்போம், கர்த்தருக்கு காத்திருப்போம். கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஏற்ற காலத்தில் தீவிரமாய் உங்களை கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். ஆமென். கண்களை முழிச்சிருப்போம். பிதாவை, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான இந்த நாளிலும் ஆண்டவரை, இந்த கேட்ட சிறியவர்கள் ஆண்டவரை பலத்த ஜனமாய் மாறுவார்கள் என்று சொல்லி பார்த்தோம்ப்பா. புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டபடி எங்களுடைய போராட்டம் பிசாசுகளோடு, உபத்திரவங்களோடு, மனுஷர்களோடும் இருக்கிறதப்பா. இந்த போராட்டத்தில் நாங்கள் ஆண்டவரை ஒரு பலத்த ஜனமாக, சிறியவர்களாக, பயந்து ஓடுகிறவர்களாய் அல்ல, ஒரு பலத்த ஜனமாய் ஆண்டவரே, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், என் தேவனுடைய சேனை என்னோடு இருக்கிறது என்று ஒரு பலத்த ஜனமாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்யும். நீர் ஆண்டவரே மகிமைப்படும் ஒரு பலத்த ஜனமாக நீர் இருக்க கிருபை செய்யும். நீர் மகிமைப்படும்படி ஒரு பலத்த ஜனமாய் இருக்க கிருபை செய்யும். கர்த்தாவே, திடமனதாய் இருக்கும் ஒரு பலத்த ஜனமாய் மாற கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவர்களுக்கு பதிலளிக்கிற தேவன். ஆகவே திடமனதாயிருக்க, தைரியமாயிருக்க கர்த்தர் கிருபை செய்யும். கர்த்தர் இந்த 3 காரியங்களையும் காத்து இந்த செய்தி கேட்டபடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். செய்தி கேட்டபடிய பிள்ளைகளுடைய தேவைகளை எல்லாம் சந்தியும். இந்த வெயில் காலத்தில் வெயில் அதிகமாக இருக்கப்பா, வெயில் அதிகமாக இருக்கிறது. இதில் நம்முடைய பிள்ளைகள் சின்ன குழந்தை முதல் வயது முதிர்ந்தவர்கள் வரை பாதிக்கப்படுகிறார்கள். ஆண்டவரே, கர்த்தர் இந்த வெயிலின் தாக்கம் அவர்களை பாதிக்காதபடி நீர் தற்காக்க வேண்டுமாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். நீர் தற்காத்தருளும் ஆண்டவரே. அந்த வெயிலின் பாதிப்பு இவர்களுடைய சரீரத்தில் இல்லாதபடி இவர்களை நீர் தற்காத்தருளும். கர்த்தர் அப்படி செய்ய போற காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் காத்து வழி நடத்தும் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளுடைய எல்லா பொருளாதார தேவைகளை சந்தையும் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகள் எழுதியிருக்கிற நீட் எக்ஸாம் எழுதின பிள்ளைகள், +2 எழுதின பிள்ளைகள், பாஸ் ஆன பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். தோல்வியடைந்த பிள்ளைகள் மறுபடி வெற்றியடைய கிருபை தாரும். திடமனதாய் இருந்து அவர்களும் வெற்றி பெற கர்த்தர் கிருபை செய்யும். கர்த்தாவே, ஆண்டவரே, சிறிய குழந்தைகளை நீர் ஆசீர்வதி, காத்துக்கொள்ளும். முதியவர்களையும் ஆசீர்வதி, காத்து. துதிகன மகிமை எல்லாம் கேரளக்கும். கர்த்தரும் இரட்சகருமே பெருமான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலும், பக்கபலமும், பாதுகாப்பும் நம்மை போராட்டத்துக்கு ஒரு பலத்த ஜனமாக, கர்த்தருடைய மகிமையின் பலத்த ஜனமாக, கர்த்தருடைய திடமனதாயிருக்கும், தைரியமாயிருக்கும் பலத்த ஜனமாய் என்றைக்கு வைத்திருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிறைய தண்ணி குடிங்க, நிறைய மோர் குடிங்க. ரொம்ப காரம், ரொம்ப புளிப்பு சேர்த்துக்காதீங்க. இது ரெண்டுமே பாதிப்பாக இருக்குன்றாங்க. உங்கள் உடம்பை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த யூடியூப் ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. இதற்கான தேவைகளை கர்த்தர் சந்திக்க வேண்டும், அதற்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த காரியங்களுக்காகலாம் ஜெபம் பண்ணுங்க. இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருக்குமானால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவர்கள் அநேகர் இதை பார்த்து அவங்களும் ஆசீர்வாதம் அடையட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஆமென், ஆமென்.